இன்றைக்கு பார்க்க போகிற காரியம் என்னவென்றால், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஒருவேளை விபிஎஸ்க்கு வந்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். ஒரு வாரமாக இதே தான் நானும் கேட்டுன்னு இருக்கிறேன். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். ஒருவேளை நீங்கள் சைடில் இருக்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுதான் போட்டிருப்பாங்க. அதனால் அதிலேயே சில காரியங்களை பார்க்கலாம் என்று தீர்மானித்து நாம் பார்க்கிறோம். எடுத்து வாசிக்கலாம். கொலோசியர் எழுதின புத்தகம் 3ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். புக் ஆஃப் கொலோசியன்ஸ் சாப்டர் 3 verse 12 and 13. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இன்றைக்கு பார்க்க இருக்க காரியம் என்னவென்றால், ஆண்டவரால் அல்லது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஒருவேளை வாசித்ததை நீங்கள் நல்லா கவனித்திருப்பீர்கள் என்றால் அதிலேயே ஒரு 7 விதமான காரியங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய குணாதிசயங்களாய் இருக்கிறது. கேரக்டர் ஆஃப் த எலெக்டட் பர்சன். ஆங்கில விதத்தில் வாசிப்பீங்களா, த எலெக்ட் பர்சன் பை காட். ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தெரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்றால் அதில் பல முக்கியமான காரியம் இருக்குது. நீங்கள் ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ எலெக்ஷன் நிற்கணுன்னா அவனுக்கு நிறைய என்ன வேணும், சிபாரிசு வேணும், ஆட்கள் வேணும், அல்லது அவன் பின்னாடி ஒரு திரளான கூட்டம் இருக்க வேண்டும். அந்த கூட்டத்தை வைத்து தான் மக்கள் அவனை முன்னிறுத்துவாங்க. அது நிமித்தமாக தான் அவன் தேர்தலில் நின்று ஜெயிக்கிறவனாக இருக்கிறான். இது உலக பிரகாரமான காரியம். அல்லது ஒரு ஆளை முன்னாடி நிறுத்தணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒருவேளை சினிமாவிலே எடுத்துட்டா கூட அவன் பிரபலமாக ஆகணுன்னா பல பேரால் பிடிக்கணும். அவன் நடிக்கிறது, அவன் ஆடுறது, அவன் பாடுறது பிடிக்கணும். அப்போ தான் பிரபலமாக முடியும். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அப்படி அல்ல. ஏனென்றால் வேதத்தில் நாம் நல்லா பார்ப்போன்னா, ஆண்டவர் உன்னை என்னையும் தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே பிரித்தெடுத்திருக்கிறார். அப்போ பிரித்தெடுக்கப்பட்டவனுடைய வாழ்க்கையில் 2 தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நேரத்தோடு முடித்து அடுத்த செக்ஷனுக்கு போகணும். பிரித்தெடுக்கப்பட்டவனுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய முதல் குணாதிசயம் என்னவென்றால், அவன் மாற்றப்பட்டு இருக்கணும். புதிய மனிதனாக மாறி இருக்க வேண்டும். புதிய இடத்துக்கு ஏற்றதை போல மாற்றிக்கொள்ள வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. நீங்கள் ஒருவேளை இங்கேருந்து திடீரென்று உங்களுக்கு வேலை திருநெல்வேலி பக்கம் இல்லை கோயம்புத்தூர் பக்கம் போயிடுச்சு அப்படின்னா, நீங்கள் அங்கே போயிட்டு மெட்ராஸ் பாஷையில் எதாவது கேட்டிங்கன்னா எதுவுமே புரியாது. தெரியுமா உங்களுக்கு? அங்கே இருக்கவங்களுக்கு எதுவுமே புரியாது. அப்போது நீங்கள் அந்த பக்கம் போகும்போது என்ன பண்ணுறோம், போய் 1 மாதம் கூட ஆகாது பாருங்கள், அவங்க திரும்ப மெட்ராஸுக்கு வந்தாங்கன்னா திருநெல்வேலிக்கார மாதிரியே பேசுவாங்க, மதுரைக்கார மாதிரியே பேசுவாங்க. ஆனால் பிறந்ததெல்லாம் எங்கே இருக்கும்? மெட்ராஸில் இருக்கும். அப்போது ஒரு மாத காலத்துக்குள்ளே ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னாலே நம்ம மாறிடுறோம். இன்னும் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாடுக்கு 10 நாள் தான் போயிருப்பாங்க. வரும்போது எப்படி தெரியுமா பேசுவாங்க? வெள்ளைக்கார மாதிரியே பேசுவாங்க. அவங்க பேர் அழகாக ஞானஸ்தானத்துலனா வச்சுருப்பாங்க, பீட்டர்னு வச்சுருப்பாங்க, வேறு எந்த பேரும் வச்சுருக்க மாட்டாங்க. அப்போது போய் ஒரு 10 நாளுக்குள்ளவே ஒரு மனுஷன் அந்த இடத்துக்கு ஏற்றதை போல மாற்றிக்கொள்ளுகிறான் என்றால், நீ நானும் ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருடங்கள் ஆகிறது, ஆனால் இன்ன வரைக்கும் மாறுதல் என்பது ஒரு துளி அளவு கூட இல்லவே இல்லை. அப்போ மாற்றப்பட வேண்டிய விஷயங்கள் என்னவென்றால் ஒவ்வொன்றாய் நாம் பார்க்க போகிறோம். எடுத்து வாசிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 23-24 வசனங்கள். புக் ஆஃப் எஃபிஷியன்ஸ் 4:23-24 பார்க்கலாம். உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி. இங்கே பாருங்களேன், முதல்ல மாற வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்கள் இருதயத்தில் என்ன மாறணுமா? புதிதான ஆவி வரணும். அப்போ இதுக்கு முன்னாடி என்ன ஆவி இருந்திருக்கும் அப்படின்னா, அது உலக பிரகாரமான ஆவி இருந்திருக்கும், அசுத்தாவி இருந்திருக்கும், முரட்டாட்டமான ஆவி இருந்திருக்கும், அல்லது பிடிவாதமான ஆவி இருந்திருக்கும். இப்படி எல்லா ஆவியும் இருந்த இடத்துல ஒரு புதிதான ஆவி நம்மளுடைய இருதயத்தில் வர வேண்டியது அவசியம்.
இன்றைக்கு அநேக ஆவிக்குரிய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு இருந்தாலும் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு இருந்தாலும் அவங்களுடைய இருதயத்தில் ஆவியானவர் இல்லவே இல்லை. அப்படியே இருந்தாலும் அவர் கிரியை செய்வது கிடையாது. நீங்க நம்மை நாமே நிதானித்து பார்க்க வேண்டும். சில நேரத்தில் நம்மளுடைய குணாதிசயங்களை பார்க்கும் பொழுது உலகத்தின் மனுஷனே நல்லவன் போல தெரியும். குணாதிசயத்தை பார்க்கும்பொழுது ஐயோ அந்த உலகத்தானே நல்லவங்க, அவனே அன்பா பேசுவான், அவனே அன்பை வெளிப்படுத்துவான், அவனே நம்ம சொல்றத கேட்பான். இப்படி எல்லா விஷயம் உலகத்தானை விட நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒரு மாறுதலும் இல்லை. அப்ப முதல்ல மாற்றப்பட வேண்டிய விஷயம் உள்ள புதிய ஆவி வரணும். இந்த ஆவி என்பது எங்கேருந்து வர வேண்டும் என்றால் பரத்திலிருந்து நமக்கு வர வேண்டியதாய் இருக்கிறது. இன்றைக்கு நீ நானோ ஆண்டவர் என்னை பிரித்தெடுத்திருக்கிறா அல்லது ஆண்டவர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறா, ஐ எம் a chosen person என்று நாம் சொல்லிக் கொள்வோம் என்றா உங்க இருதயத்தில் என்ன ஆவி இருக்குது? என்ன ஆவி? சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வெயிலுக்கு அரை மணி நேரம் 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் ஆயிடுச்சு. நேரம்லாம் பாதி தூக்கத்தில் இருக்க வேண்டிய நேரம். வெயிலுக்கு நிழலில் கொஞ்சம் ஃபேன் காற்றுல உட்காந்தா எப்படி இருக்கும்? நல்ல அருமையான தூக்கத்தின் ஆவி இருதயத்தில் இருக்கும். அப்போ ஆவி ரொம்ப அவசியம். அதில் 2வது பகுதியை வாசிக்கலாம், 24ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மெய்யான நீதியிலும் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தெரிந்து இப்ப என்ன பண்ணணுமா? முதல்ல இருதயத்துல ஆவி, புதிய ஆவி வரணும். 2வது காரியம் என்னன்னா ஆண்டவருடைய சாயலாகவே மாற்றப்பட்டிருக்கணும். நீங்களும் நானும் ஆண்டவருடைய சாயல்ல மாறி இருக்கிறோமா? இல்ல ஆண்டவரை போலவாது கொஞ்சம் நடிக்கிறோமா? எதுவுமே கிடையாது அப்படின்னா நீங்களும் நானும் இன்னும் உணராமலே இருக்கிறோம். என்ன உணரல? we are the chosen generation. நீங்களும் நானும் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி என்பதை அறியாமலே இருந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை போல மாறணும் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு புதுசாக ஒரு படம் வரட்டுமே. இந்த வாலிப பசங்க மாறதை பார்த்துக்கிறீங்களா? அதே மாதிரி மாறுவாங்க. அதே கலர் சட்டை எல்லா கடையிலையும் விற்கும். இப்போ நல்லா யோசிச்சு பாருங்களேன், ஒரு புதுசாக ஒரு படம் வரட்டும், எல்லா துணிக்கடையிலும் அந்த சொக்கா விற்கும், பார்த்துக்கிறீங்களா? அந்த புடவை விற்கும். உடனே நம்ம ஆளுங்க அதை வாங்கி கட்டினா நமக்கு என்னமோ அவங்கள மாதிரியே இருக்கிற மாதிரி ஃபீலு. அவங்க ஒல்லியா அழகா சவுப்பா ஸ்டைலாக இருப்பாங்க. நம்ம இருப்போம் ரோடு ஓரத்தில் நிற்க வச்சிருப்பான லாரி மோதாமல் இருக்க ஒரு பேரில், அதே மாதிரி இருப்போம். ஆனால் அந்த புடவை துணியை சொக்காவை மாட்டினா நமக்கு நினைப்பு என்னன்னா நம்ம அதே மாதிரி இருக்கிறோம்னு நினைப்பு. ஆனால் நமக்குள்ள பரிசுத்தாவியானவர் வந்தும் இன்னமும் மாறவே இல்லை. ஆண்டவருடைய சாயலில் மாற வேண்டும் என்றால் இயேசு தன்னை எல்லா இடத்துலையும் பிதாவுக்கு முன்பதாய் தாழ்த்தினார். நமக்குள்ள ஒரு சின்ன விஷயம், ஆண்டவருடைய சமூகத்திலேயாவது தாழ்த்துக்கிறோமா? இயேசு எந்த இடத்துலையும் என்னாலதான் இது ஆச்சுன்னு எங்கேயா சொன்னாரா? கிடையாது. ஆனால் நம்ம ஆளுங்களுக்கு பேர் சொல்லணும்னு வச்சுங்களேன், நான் இவ்வளோ செஞ்சேன், பாஸ் என் பேரை சொல்லவே இல்லை. அடுத்த மீட்டிங் வரட்டும், நான் வரேன்னா பார்க்குறேன். அவர் 10 ஃபோன் பண்ணால் கூட ஃபோனை எடுக்க மாட்டேன். ஏன் போன மீட்டிங் வந்தேன் என் பேரை சொன்னீங்களா? எவ்வளோ வேலை செஞ்சேன் தெரியுமா நான்? ஏசுநாதர் எங்கனாவது வாழும்பொழுது பிதாவின் பேரை தவிர வேற அவர் பேர் சொன்னாரா? கிடையவே கிடையாது. தம்பி எவங்கிட்டே சொல்லாதரான்னு சொல்லி அனுப்பிச்சாரு. அவன் ஓடி ஊர் ஃபுல்லாக சொல்லிட்டான். அதிசயம் பெறும்பொழுது, சுகம் பெறும்பொழுது இதை யாரிடம் சொல்லாத. ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த முந்திரி கொட்டங்க போய் இயேசுநாதர் தான் சுகமாக்கினாருன்னு போய் சொல்லிடுவாங்க. செஞ்சது பிதாவானவர் என்பதை அவர் ஒவ்வொரு இடத்துலையும் நிரூபித்து கொண்டிருந்தார். கடைசியில் மரணத்துக்கு நிகராக இருக்கும் பொழுது அவருடைய வாயின் வாக்கு மூலத்தை பார்த்து தீர்ப்படிக்க வேண்டிய இடத்துல என்ன சொல்றாரு? பிதாவின் சித்தமின்றி ஒன்றும் நடக்காது. அப்போவாது சொல்லியிருக்காங்கல்ல, நான் தான் ரட்சகரு அப்படின்னு சொல்லியிருந்தா பிலாத்து கபால்னு காலில் விழுந்திருப்பான். பார்த்துங்க, ஐயோ இவரு தான் யூதரின் ராஜா என்று பணிந்திருப்பான். ஆனால் நம்ம கொஞ்சம் மாற்றம் கூட இல்லை. ஆண்டவருடைய சாயலாய் மாற வேண்டும் என்றால் கொஞ்சம் 1%, ஒரு இம்மி அளவு மாறினாலே பெரிய மாற்றங்கள் இந்த பூமியில பரிசுத்த ஆவியானவர் உன்னை கொண்டு என்னை கொண்டு செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் என்ற பேனர் வைத்துக் கொள்ளுகிறோம்.
பேர் சொல்லுறோம், நம்ம கிறிஸ்தவங்கன்றோம், இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு நம்ம பெந்தகோஸ்தக்காரங்க, நமக்குள்ள பரிசுத்தாவியானவர் இருக்கிறா, பரிசுத்தாவியானவர் சொல்லுகிறதை போலதான் நீயும் நானும் வாழறோம், இது எல்லா கதையும் சொல்றோம். ஆனா இருதயத்துல ஆவியானவர் இருந்தா உள்ள இருக்கிற மனுஷன் தானாகவே மாறிவிடுகிறவனாய் இருக்கிறான். சட்டில இருந்தா தானா என்ன இதுல வரும்? கரண்டில வரும். சட்டில ஒண்ணுமே இல்லாம கரண்டியை உருட்டிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? ஒண்ணுமே இருக்காது. சட்டியில கெட்டு போன சாம்பார் இருந்தா என்ன வரும்? இன்னைக்கு அநேக ஆவிக்குரிய பிள்ளைகள் அப்படிதான், மேலே மட்டும் பானையை கழுவிடுறாங்க, உள்ள இருக்கிற பழைய ஆவியை எடுத்து போடுவதே கிடையாது. அப்ப எடுக்கும் போது என்ன வருது? ஆதியே பழைய நாட்டம் பிடிச்ச ஆவிதான் வெளியே வருது பார்த்துங்க. அல்லது ஒண்ணுமே இல்லாம இருந்தாலும் அதுக்குள்ள எதுவுமே வருவது கிடையாது. இன்றைக்கு நீயும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தாவியானவர் நினைவூட்டி கொண்டே இருக்கிறார். இன்றைக்காவது இந்த நாளிலாவது நமக்கு ரட்சிப்பு வரும் என்றால் நிச்சயமாகவே உள்ள ஆவியானவர் இருந்தால் உள்ளான மனிதன் புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். எபேசியர் 1:4 வாசிக்கலாம். 1:4 அதே புத்தகத்தில், தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடி. பாருங்களேன், உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே உன்னை என்னை எப்படி எடுத்திருக்கிறார்னா அன்புக்காகவும் குற்றம் இல்லாத இருப்பதற்காகவே தேர்ந்தெடுத்திருக்கிறார். உன்னை என்னை எப்போ பிரித்து எடுத்தார் அப்படின்னா உலகத்துக்கு அஸ்திபாரம் போடுவதற்கு முன்பதாகவே he had a plan for us. நம்ம தான் அதை உணர்வதே கிடையாது. சில நேரத்தில் நமக்குள்ள இருக்கிற மற்ற உலக பிரகாரமான ஆவினால உள்ள இருக்கிற பரிசுத்தாவியான செயல்படாமே போய் விடுகிறார். சில நேரத்தில் நம்ம மாற்றங்களே பார்ப்பதில்லை. இன்றைக்கு ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, மாற்றத்துடைய முதல் வெளிப்பாடு அன்பாயிருக்கிறது. அதில் இன்னொரு காரியத்தை வாசித்து அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிடலாம். கொலோசியர் 3:10 வாசிக்கலாம். 3:10. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவுடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. இங்க பாருங்களேன், நம்ம எப்படி தரித்து கொள்ள வேண்டுமா? சிருஷ்டித்தவருடைய சாயலாகவே மாறிடணும். சிருஷ்டித்தவர் பிதாவாகிய தேவனாய் இருப்பார் என்றால் இயேசு எப்படி உருவானாரோ அதே போல நீயும் நானாய் இருக்கணும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது. பரிசுத்தாவியா நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற காரியம் என்னன்னா, ஒருவேளை ஆமாங்க நான் உடனே மாற முடியல, ஆனால் வருடங்களில் நாளாக 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 என்ன ஆகணும்? மாறி இருக்கணும். ஆனால் நாளாவ இன்னும் குட்டிசவராகவே போயின்னு இருக்கிறோம் அப்படின்னா அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. இன்னைக்கு அநேக ஆவிக்குரிய பிள்ளைகள் அப்படிதான் இருக்கிறாங்க. ரட்சிக்கப்படும் பொழுது இந்த எழுப்புதல், ரட்சிக்கப்படும் பொழுது இருந்த அபிஷேகம், அந்த உற்சாகம் இன்றைக்கு உன் வாழ்க்கையில் இருக்கிறதா? இன்றைக்கு அன்னைக்கு ஒப்பு கொடுத்ததை போல இருந்த ஒரு வைராக்கியம், மரித்தாலும் ஆண்டருக்காய் மரிப்பன் என்ற வைராக்கியம் உன் வாழ்க்கையில் இருக்கிறதா? அப்படி இல்லைனா இன்னைக்கு உன்னை என்னை உண்டாக்கினவரை போலவே மாற வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. இயேசு எந்த இடத்துலையோ அவர் சத்தம் போடவே இல்லை. அமைதலாம் பிதாவின் சித்தம் நிறைவேறுவதற்காக தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் உன்னை என்னை அழைத்தவர் அவருடைய சித்தத்தை செய்வதற்கு. இப்போ நீ நானும் எப்படி இருக்கணும்? அமைதலா இருக்கணும். அப்போ 2வது குணாதிசயம் எடுத்து வாசிக்கலாம். யோசுவாவின் புத்தகத்துக்கு வந்துடலாம். 2வது பாயிண்ட் என்ன வேண்டாம்? யோசுவா 6:10 வரலாம். ஜாஷுவா 6:10 பார்க்கலாம். யோசுவா ஜனங்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள். உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம், ஆர்ப்பரியுங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லும் நாளிலே ஆர்ப்பரிப்பீர்களாக என்று கட்டளையிட்டிருந்தான். இங்க பாருங்களேன், யோசுவா மோசேக்கு அப்புறம் வந்த ஒரு தலைவனாய் இருக்கிறான். இவங்க திரளான கூட்டம். இவ்வளோ பெரிய கூட்டத்தை யோசுவா கண்ட்ரோல் பண்ணோன்னா அவ்வளோ ஈஸி கிடையாது. அவ்வளோ பெரிய கூட்டத்தை வழிநடத்தி வந்தாலும் அந்த கூட்டத்தில் ஒரு ஆளு கூட யோசுவா கீழ்ப்படியாமே கிடையாது. எல்லாம் கீழ்ப்படிந்தார்கள். அதுதான் புதிய மனுஷனுடைய தேவனுடைய மாறுதல் அல்லது இயேசுவை போல மாறுதலுடைய அடையாளம் என்னவென்றால், முதல் காரியம் யோசுவா ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறான், தம்பி யாரும் பேசக்கூடாது, நல்லா கவனிங்க, சத்தம் வரக்கூடாது,
நான் சொல்ற வரைக்கும் எவனும் என்ன பண்ணக்கூடாது, ஒரு மூச்சு கூட விடக்கூடாதுன்னா. 7 நாள் 6 நாள் மூச்சை பிடிச்சிட்டு அமைதியாக இருந்தானுங்க பாருங்க பாளையத்தில். 6 நாள் அமைதியாக இருந்தாங்க. அரை மணி நேரம் பிரசங்கம். அமைதியாக இருந்தா இருக்கிறீங்களா? உங்களை சொல்ல, நீங்களாம் பரலோகத்தில் இருக்க வேண்டியவங்க, எனக்கு கலாலகலாம் அடிச்சிடாதீங்க. அரை மணி நேரம் ஃபோனை சைலண்டில் போட முடியுமா? வாய்ப்பே இல்லை. மோடி கூட ஃபோன் வராமல் இருக்கும், நமக்கு வந்துக்கினே இருக்கும். பார்த்துங்க, அவன் சொல்கிறான் பாருங்க, ஒரே வார்த்தை தான் சொன்னான், ஒரே வார்த்தை தான். 6 நாள் ஒரு சத்தம் வரல. ஒருவேளை நான் அந்த பகுதியை வித்தியாசமாக யோசித்து பார்த்தேன். ஒருவேளை இவங்க சத்தம் போட்டு கச்சம்பச்சான்னு பேசியிருந்தா, சில நம்ம சர்ச்சில் ஒரு பார்த்தீங்க, நம்ம சர்ச்சில் ஐயோ சொல்லக்கூடாது, சில சர்ச்சைகளில் பார்த்தீங்க வச்சிங்கன்னா, நான் ஜாக்கிரதையாக பேசணும், இல்லைன்னா மண்டையில் வெயில் காலத்தில் அடிச்சுட்டு போகிறீங்க. சில சர்ச்சில் பார்த்தீங்க வச்சிங்களேன், பக்கத்தில் கொண்டு குசு குசு குசுன்னே பேசினே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒருவேளை யோசுவாவுக்கு கீழ்ப்படியாமல் அவங்க பேசியிருந்தாங்கன்னா, எரிகோவில் இருந்தவனுக்கிட்ட எவனோ வெளியே வந்துட்டான், எடுங்கடா யுத்தத்தை நம்மளே ஸ்டார்ட் பண்ணலாம்னு ஸ்டார்ட் பண்ணியிருப்பானுங்க. ஒருவேளை இஸ்ரவேல் ஜனம் அங்கே தோல்வி அடைந்திருக்கும். ஆனால் யோசுவா சொன்ன ஒரே வார்த்தைக்கு அமைதலாம் ஒரு ஆள் விடாமல் இருந்தாங்க. இயேசுவும் அப்படிதாங்க. இன்றைக்கும் ஆவியானவர் அப்படிப்பட்ட ஒரு மாறுதலை தான் எதிர்பார்க்கிறார். நடந்தது நமக்கு நல்லா தெரியும். 16ஆம் வசனத்தை வாசிங்க. அதில் யோசுவா 6:16. 7ஆம் தரம் ஆசாரியர் எக்காலங்களை ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி, ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். இங்க பாருங்களேன், அவன் கடைசியா சொல்றான், எப்பா எக்காலத்தை ஊதுங்க, ஆர்ப்பரிங்கன்னு சொன்ன அடுத்த நொடி ஆண்டவர் எரிகோ மதுல தானாகவே விட வைத்தார். இன்றைக்கு உனக்குள்ளே எனக்குள்ளே ஆண்டவருடைய மாற்றம் சாயல் வரும் என்றால் எப்படி திரும்ப ஆவியானவர் நம்மளை நடத்துவார்? வேத வசனத்தை கேட்கும் பொழுது நம்மளுடைய செவிகளை அழகாய் மாற்றுவார். கேட்கப்படுகிற வேத வசனம் உள்ள நல்லா விதைக்கப்படுகிற அளவுக்கு மாற்றி விடுவார். ஆண்டவருக்கு ஆராதனைன்னு சொன்ன உடனே அவரை ஆர்ப்பரிக்கிற ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை ஆவியானவர் நமக்குள்ளே ஊற்றுவார். ஆனால் இன்றைக்கு யோசுவா வழி நடத்தின இஸ்ரவேல் ஜனம் வழியிலேயே மடிந்து போய்விட்டது. மோசே கொண்டு வந்த எல்லாருமே செத்து போயிட்டான் பார்த்துங்க. ஆனால் நீயும் நானும் அப்படி அல்ல. நம்ம கிருபையின் காலத்தில் இருக்கிற நமக்குள்ள சின்ன மாற்றத்தை ஆண்டவர் எதிர்பார்க்குற. என்ன தெரியுமா? வேத வசனத்துக்கு கீழ்ப்படுகிறாயா? வேத வசனத்துக்கு ஏற்றதை போல உன் வாழ்க்கை மாறுகிறதா? இல்லைங்க, நான் இன்னமும் அப்படியே அதே ஆவி, அதே மனுஷன், அதே கேரக்டர் என் வாழ்க்கையில் இருக்கிறது என்று நீ சொல்வாய் என்றால், ஆர்ப்பரிக்கும் பொழுது நிச்சயமாக ஒரு காரியமும் உன் வாழ்க்கையில் நடக்காது. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதோ விடுதலையை நம்ம வாழ்க்கையில் கொடுத்து விட்டார். எரிகோ முன்னாடி அவன் சொன்னா, இன்றைக்கு அந்த தேசத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார் என்று வாக்குறுதி கொடுத்தான். அதே போல ஒண்ணுமே பண்ணாம அந்த தேசத்தை பிடித்தார்கள். ஆண்டவர் அப்படிதாங்க நமக்கு ஜெயத்தை தருகிறார். ஆனா நம்ம என்ன தெரியுமா பண்ணுகிறோம்? we do not listen to the word of God. We do not obey to the word of God. We have not even changed even a 1% to a Christian life. ஆண்டவருடைய வாழ்க்கையின்படி, கிறிஸ்துவின் வாழ்க்கைப்படி 1% கூட மாறலை. மாறி இருப்போம் என்றால் தானா எரிகோ விழுந்திருக்கும். நமக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் தானாகவே இன்றைக்காவது மாற வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. இன்னொரு காரியத்தை பார்க்கலாம். எஸ்தரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரெல்லாம் கூடிவர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள். இங்க பாருங்களேன், எஸ்தர் ரொம்ப அருமையான ஒரு ராஜாத்தியா இருக்கிறா, ராணியா இருக்கிறா. இவ சொல்லுகிறத மற்றவங்க கேட்கணும்னு அவசியம் கிடையாது. ராஜா சொல்கிறது தான் கேட்கணும். ராஜா சொல்கிறது தான் கேட்கணும். அதுதான் ஏற்றுக்கொள்ளப்படிய ஒரு பெரிய காரியம். எல்லாரும் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னா ராஜா சொன்னால் ஏற்றுக்கொள்ளுவாங்க. ஆனால் இவ ஒரு அடிமைத்தனத்தில் அழகாக வாழ்ந்து ராஜாவுடைய அரண்மனையில் இருந்து கொண்டிருக்கிறா. விடுதலை வரணும் அப்படின்னா இவன் என்ன சொல்கிறா? ஆமான்கிட்ட நீ போ, மொர்தெகாய்கிட்ட போ, நீ போய் இருக்கிற எல்லா யூதர்களும் என்ன பண்ணுமா, 3 நாள், எத்தனை நாள் சாப்பிடக்கூடாது, குடிக்கக்கூடாது, ஜெபம் பண்ணுங்க. எதுக்கு ஜெபம் பண்ண சொல்கிறா தெரியுமா? இவ போய் ராஜா கிட்ட நிற்கிறதுக்கு.
இப்போ போய் ராஜா கிட்ட நின்ன உடனே நீங்கள் அதில் தொடர்ந்து வாசித்து கொண்டே வந்தீங்கன்னா ராஜாவை அவ உபசரிப்புக்காய் அழைக்கிறா, நடந்தது மாற்றி கொடுத்தார். இதில் ஒரு ஆளாவது அவனா சின்ன பொண்ணு, நான் பார்த்து வளர்ந்த பொண்ணு. யாரு? எஸ்தர். மொர்தெகாய் யோசிச்சிருக்கலாம்ல, நான் பார்த்து வளர்ந்த பொண்ணு, நீ எல்லாம் எனக்கு அறிவுரை சொல்கிற. யோசிச்சிருக்கலாமா இல்லையா? எவ்வளோ அவளை சின்ன வயசில் எடுத்து வளர்த்து அவ்வளோ அழகாய் வளர்த்து ராஜாவுக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்தி ராஜா திருமணம் பண்ணி நான் வளர்த்த பொண்ணு நீ எனக்கு கட்டளை இடுறியா அப்படின்னு கேட்டிருக்கலாம். ஆனால் இல்லை, நடந்தது என்ன தெரியுமா? அவள் யாராக இருந்தாலும் சொன்னதை கீழ்ப்படிந்தாங்க, அந்த இடத்துல வெற்றி வந்தது. காரணம் என்னவென்றால் they are ready to change into every word. ஒவ்வொரு வார்த்தைக்கும் மாறுதலை கொண்டு வர ஆரம்பித்தார்கள். நம்ம வாழ்க்கையில் நிறைய வேத வசனம் கேட்குறோம், நிறைய வாக்குதத்தம் கேட்குறோம். ஒரு வாக்குதத்தம் கூட நிறைவேறாமல் போகவே போகாது. தெரியுமா உங்களுக்கு? பேசப்படுகிற அல்லது கேட்கப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம இருதயத்தில் உள்ள வைக்கும்போது அதை செய்ய வேண்டியதை செய்துதான் திரும்ப என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆனால் செய்ய வேண்டியது செய்கிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணுமா? ஆயத்தமாய் மாறி இருக்க வேண்டியது அவசியம். ஒருவேளை இந்த காலையில் ஆமாங்க, ஆண்டவர் என்னை பிரித்தெடுத்திருக்கிறார், அதை நான் நம்புகிறேன், ஐ எம் அ சோசன் பர்சன், நான் அதை ரொம்ப நம்புகிறேன் அப்படின்னா முதல் விஷயம் என்னன்னா, நீ புதிய மனிதனாய் மாற வேண்டும். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, வேத வசனம் என்ன சொல்லுதோ அதை அப்படியே கீழ்ப்படினோம், அதில் எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது. வேத வசனத்தை ஒரு வார்த்தை கூட்டினாலும் ஒரு வார்த்தையை கம்மி பண்ணாலும் ரொம்ப பிரச்சனை. அப்போ நம்ம எப்படி நம்பணும்னா அதை அப்படியே ஆம் ஆமேன் என்றும் நம்ப வேண்டும். மூன்றாவது ஒரு காரியத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஜெனிசிஸ் 17:24 வாசிக்கலாம். ஆபிரகாமின் நுனித்தொழில் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்படும் போது அவன் 99 வயதாக இருந்தான். இங்க பாருங்களேன், ஆபிரகாமுக்கு 99 வயசு வரைக்கும் விருத்த சேதனம் பண்ணவே இல்லை. அதில் நீங்கள் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 17:17. அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டு. இங்கே பாருங்களேன், இப்போ நடந்தது என்ன அப்படின்னா, ஆபிரகாமு 99 வயசு 100 வயசு ஆயிடுச்சு. ஆண்டவர் அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்து விட்டார். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக அவன் காத்து கொண்டிருக்கிறான். ஆனால் நிறைவேறுவதற்கு காத்து கொண்டிருந்த அவன் வாழ்க்கையில் நிறைவேறவே இல்லை. அது பல டிஃபிகல்ட்டான டேர்ம் கண்டிஷனுக்குள்ளே வரான். அதுவும் கொஞ்ச நாள்லாம் காத்துன்னு இல்லை. வேதத்தை பார்ப்பீங்கன்னா ஏறத்தாழ 25 ஆண்டுகள் காத்து கொண்டிருந்தான். எவ்வளோ ஆண்டு? அவெல்லாம் உண்மையிலே விசுவாசின் தகப்பன் தான். ஏன்னா நம்மலாம் 5 வருஷம் ஜோம் பண்ணி கிடைக்கலன்னா, ஆண்டவரே உனக்கு கண்ணுக்குதா, மூக்குக்குதா, வாய்க்குதா, காலுக்குதா, காதுக்குதா, உனக்கு மனசு இருக்குதா? சிலர்லாம் ஜோம் பண்ணும்போது ஆண்டவரே உனக்கு மனசாட்சிக்குதா ஆண்டவரே. ஆண்டவருக்கு மனசாட்சி இல்லைன்னு வச்சிங்களேன், என்னைக்கோ நம்ம பண்ண பாவத்துக்கு போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருந்திருப்பாரு. இவ்வளோ கேள்வி கேட்டுனுக்கிறோம். இவனும் அப்படிதான். இவனும் நான் லேசப்பட்ட ஆள் இல்லை. வாக்குத்தத்தம் இவனுக்கு வரும்பொழுது இவன் என்ன பண்ணானா, இவன் பாட்டு சிரிச்சும் கிடக்குறான். இவன் பாட்டுன்னு எனக்கு 100 வயசு ஆயிடுச்சு, சாராளுக்கு 90 வயசு ஆயிடுச்சு, இவனுக்கு 100 வயசு ஆயிடுச்சு, எப்படி குழந்தை பிறகும் அப்படின்னு இவன் நிகைத்து கொண்டே இருக்கிறான். ஆனால் ஒன்று நல்லா தெரிந்து கொள்ளுங்களேன், ஆபிரகாமுக்கு எவ்வளோ ஆசீர்வாதங்கள் அதுக்கு அவனுடைய மாம்சத்தின்படி வந்து இருந்தாலும், நான் சொல்வது இஸ்மவேல் சந்ததியாக இருந்தாலும், ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேறதுக்கு ஏன் தெரியுமா தாமதித்தாரு? ஒரே ஒரு விஷயந்தான். 99 வயசு வரைக்கும் அவன் இருதயத்தில் அகற்ற வேண்டிய காரியங்களை அகற்றவே இல்லை. அதுக்கு எடுத்து வாசலாம். இன்னொரு வசனத்தை வாசி நம்ம அடுத்து போயிடலாம். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். டியூட்ரானமி 10:16 வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் இனி உங்கள் பிடரியை கடினப்படுத்தாமல் உங்கள் இருதயத்தின் நுனித்தொலை விருத்த சேதனம் பண்ணுங்கள். இங்க பாருங்களேன், ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இருந்த பெரிய பிரச்சனை என்ன தெரியுமாங்க? அவன் மாறிட்டான். நல்ல மனுஷன் மாறிட்டான். எப்படி மாறினா? ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் கேட்ட உடனே எல்லாத்தையும் செவிசாய்த்து வந்தவன் ஒன்று மாறலை. என்ன தெரியுமா? அவன் விருத்த சேதனம் பண்ணவே இல்லை.
விருத்த சேதனம் என்பது இன்றைக்கு இருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் உபாகமம் 10ஆம் அதிகாரத்தில் நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுதே நம்ம பார்க்குறோம் என்னன்னா, இருதயத்தில் இருக்கிற நுனித்தோலையோ பிடரிய கடினப்படுத்தாமல் இருக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கு. இன்றைக்கு ஆவியான நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதமோ அல்லது எல்லா காரியத்தையும் மாறுதலாக கொண்டு வரணும் அப்படின்னு எண்ணினா கூட, அவரா செய்யணும்னு நினைத்தா கூட நம்ம என்ன நம்ம பண்றது இல்லை, செய்யறதுக்கு இடம் கொடுக்கறதே இல்லை. நம்ம செய்யறதுக்கு அவர் ரெடியாக தான் இருக்கிறாரு. ஆனால் நம்ம வணங்கா கழுத்து உள்ளவர்களாய் பிடரியை கடினப்படுத்தி கொண்டு அவருக்கு முன்னாடி நிற்கும் பொழுது அவர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பார். நம்ம மாறிட்டோம், ஆண்டவருடைய வசனத்தின்படி வாழுகிறோம் என்று சொல்லிக் கொள்ளுகிறோமே தவிர, ஆவியானவர் நடத்துகிறதை போல நான் நடக்கிறேன் என்று சொல்லுகிறோமே தவிர, நம்மளுடைய இருதயத்தில் அகற்ற வேண்டிய காரியங்களை அகற்றுவதே கிடையாது. இன்றைக்கு இஃப் யூ ஆர் சேயிங் தட் யூ ஆர் எலெக்டட் பர்சன், ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று நீயும் நானும் சொல்லிக்கொள்வோம் என்றால், அதோடைய பலன்கள் அல்லது வெகுமதிகள், அதோடைய வெளிப்பாடுகள் உலகத்துக்கு தெரிய வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இயேசு ஊழியத்தை தொடங்கிட்ட பிறகு ஒரு நாள் கூட அவர் ஊழியம் செய்யாமல் இல்லை. ஒரு நாள் கூட எல்லா நாளும் ஊழியம் செஞ்சுக்கிட்டே இருந்தார். எங்கன்னா போயிட்டு மலையில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு போனாலும் ஊழியம் செஞ்சிருந்தார். எப்பா எந்த வேலையும் வேணாம்ப்பா, நான் படகுல போய் கம்முன்னு தூங்குறேன்ப்பா அப்படின்னு கூட அந்த சீசர்களை தூங்க விடாமல் எழுப்பிட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு? ஐயோ போங்க, நீங்கள் பார்க்கறத பார்த்தா அவர் எங்கெங்கே தூங்குனாரு, இவனுங்க எங்கெங்கே போய் எழுப்பினாருன்னு மாதிரியே பார்க்குறீங்க. கதெல்லாம் சொல்ல மாட்டேன், வேணா சண்டே கிளாஸ் டீச்சர் வருவாங்க, HOD மேடம், அவங்ககிட்ட கேளுங்க, சொல்லுவாங்க. அப்போ ஒவ்வொரு தருணத்திலையும் இயேசு அழகா செய்ய வேண்டிய காரியங்களை செய்து கொண்டே இருந்தா, இன்றைக்கு உன் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் ஆண்டவர் பார்க்கும் பொழுது அகற்ற வேண்டிய காரியங்களை அகற்றி வாழ்ந்தால்தான் ஆசீர்வாதம் தானாய் வருகிறதாய் இருக்கிறது. அப்படி என்றால் இன்றைக்கு நம்ம மாறிட்டோம் அப்படின்னா, இருதயம் மாறி இருக்கிறதா, நம்மளுடைய சுவாபம் மாறி இருக்கிறா, நம்ம பிடரி அல்லது எனக்கு நான் இப்படி தாங்க அப்படின்ற விஷயத்தில் நீங்கள் எங்கேயாவது மாறி இருக்கீங்களா? யாரையா கேட்டுங்க வச்சுங்களேன், நான் இப்படி தாங்க, நான் சின்னதுலேருந்து இப்படி தான், சின்னதுலேருந்தே நீ சின்னதுலேருந்தே இப்படி தான் இருக்கணுன்றதுக்கு ஆண்டவர் சித்தமே கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? இது நீங்களாக கல்டிவேட் பண்ணி வர வைத்து கொண்டது. சிலர்லாம் பேச ஆரம்பித்தாலே கடுகுலாம் தேவையில்லை, மிளகு போட்டாலே பொரிக்கும். அவங்க கேளுங்க, நான் இப்படி தாங்க எல்லா நேரத்துலையும் இப்படி தான் இருப்பேன். பிடரியை கடினப்படுத்த படுத்த 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 உன்னுடைய காரியங்கள் ஆண்டவர் தாமதித்து கொண்டே இருப்பார். ஆபிரகாமுக்கு தாமதமாய் வந்தது இந்த ஒரே ஒரு காரியம்தான். 99 வயசுக்கு அப்புறம் அவன் வாழ்க்கை மாறிவிட்டது. மாறதுக்கு காரணம் அவன் இருதயத்தில் இருந்த நுனித்தோலை அகற்றி விட்டான். அவனுடைய பிடரி தானாக குனிய ஆரம்பித்தது. அவனுடைய எல்லா காரியங்களையும் ஆண்டவர் சோதித்து நன்மையானதை தந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த காலையில் நீயோ நானோ அந்த 2 காரியம் கரெக்டாக செய்கிறோமா? புதிய மனுஷனாக மாறி இருக்கிறோமா? வேத வசனத்துக்கு கரெக்டாக கீழ்ப்படுகிறோமா என்பதை பார்க்கணும். 3வது ஒரே ஒரு காரியத்தை பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். ஏனென்றால் சீக்கிரமாக முடித்தா அவங்களும் வருவாங்க. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். புக் ஆஃப் கலேஷியன்ஸ் 6:2 பார்க்கலாம். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து அப்படியே கிறிஸ்துனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். இங்கே பாருங்களேன், கொலோசியர் 3:13 வாசத்தை போல அங்க என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்ததை போல நீங்க மற்றவங்களுக்கு மன்னியுங்க. இங்க உண்மையான மன்னிப்பு என்பது என்னவென்றால், ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமக்கணும். அதுக்காக ஒருத்தவங்க வேணும்னு 10 லட்ச ரூபா கடன் வாங்கி வச்சுக்கிறாங்கன்னா அந்த கடத்தை போய் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. தெரியுமா உங்களுக்கு? எனக்கெல்லாம் சிலர்லாம் ஃபோன் பண்ணுவாங்க, ஒரு பாரத்தை ஒரு சுமக்க வேண்டும். அப்போ ஒருவருடைய பாரத்தை சுமக்கணும் அப்படின்னா ஒன்னே ஒன்று தான் அதில் பிரமாணம் இருக்கிறது. அதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். என்னன்னா, அவங்க ஒரு கஷ்டமான நிலைமையில் இருக்கிறாங்களா, அவங்களோட சேர்ந்து ஆறுதலாக ஜெபம் பண்ணுங்க. ஒரு வேளை உங்களால் உண்மையிலேயே உதவி செய்ய முடியும்னா உதவி செய்யுங்க. ஒருவேளை உங்களால்
சரீரத்திலேயோ ஃபினான்ஷியலாவோ அல்லது உங்களுடைய திறமையினாலோ அல்லது உங்களுடைய செல்வாக்குனாலோ எதனா செய்ய முடியும்னா செய்யணும். அதை செய்யாமல் என்ன பேச்சு பத்தியா ஆண்டவராக அடித்தார். ஆண்டவர் எங்கேயுமே அடித்து எங்கேயுமே பார்க்க முடியாது, தெரியுங்களா உங்களுக்கு? ஆண்டவர் அடித்தா நம்மளாம் நிற்கவே மாட்டோம். ஆண்டவர் ஒரு முறை ஒருத்தன் அடித்தார், இன்ன வரைக்கும் அவன் பாதாளத்துலேருந்து வரவே முடியல. பார்த்துங்க யாரு? அப்போ நீயும் அவனும் ஒன்றா ஆண்டவர் ஒன்று அடிக்கிறதுக்கு. இன்றைக்கி அநேக ஆவிக்குரிய பிள்ளைகள் எதனா ஒரு சின்ன சரிவு வந்ததுன்னு வச்சுங்களேன், நம்ம சொல்லுகிற ஒரே விஷயம் தெரியுமா, என்ன பண்ணாலும் ஆண்டவரே போட்டு தள்ளிட்டார், ஆண்டவரே தண்டனை கொடுத்துக்கிறாரு. பார்த்துங்க, சொல்கிறோமா இல்லையா? சொல்லலைன்னா கூட நம்ம நம்ம பண்ணுறோம், மனசுக்குள்ளே நினச்சிக்கிறோம். மனசுக்குள்ளே பத்தியா என்ன ஆட்டம் ஆச்சு, அது திமிரு பிடிச்சி ஆயிடுச்சு, வணங்கா கழுத்து, யார் சொன்னாலும் கேட்காது, பைபிள் எத்துன்னு வந்துடும். ஆனால் ஒரு மாற்றமும் இல்லை. ஆண்டவரே பார்த்தா இருப்பாருங்க, எட்ட நேரத்தில் ஆண்டவர் செய்ய வேண்டியதை செய்தார். பழமொழி பக்காவாக இருக்கும், ஆட்டுக்கு ஆண்டவர் வாழை அளந்து வச்சுக்கிறார். இவ்வளோவும் பேசுவோம் ஊருக்கு அதை, ஆனால் அவங்களுக்காக என்னைக்காவது பாரப்பட்டு ஜெபிச்சிருக்கிறோமா? வேதம் அதுதான் சொல்லுகிறது. நீ ஒருவருடைய ஒரு பாரத்தை சுமக்கணும் அப்படின்னா நீங்கள் மற்றவர்களுக்கு படுகிற கஷ்டத்தில் நீ ஒன்றுமே பண்ணாத, நீ ஜெபத்தில் ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரே அவங்களுடைய பாரத்தை நீக்குங்க ஆண்டவரே. யோபு தன் சகோதரர்களுக்காய் வேண்டிய பொழுது அவனுடைய சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றினார். இவ்வளோ காரியம் தெரியும், ஆனால் மாற்றம் எங்கே? வரவே இல்லை. மாற்றம் எனக்கும் நானும் பார்க்குறேன். எத்தனை வருஷமாக பிரசங்கம் பண்ணுறேன் இங்கேன்னு தெரில, 12 வருஷம் ஆயிடுச்சுல. 12 வருஷமாக பிரசங்கம் பண்ணுறேன். மாறுவாங்கன்னு எனக்கே போர் அடிக்குது. என்ன பிரசங்கம் பண்ணனே தெரில. இனிமேல் கத்தி எடுத்துன்னு வந்து வச்சு தான் பிரசங்கம் பண்ணணும். கோலோட வருவா, தடியோட வருவான்னு பவுல போல தான் பிரசங்கம் பண்ணணும். அப்போ இன்றைக்கு ஒன்று தீர்மானிங்க, ஒரு பாரத்தை நம்ம என்ன பண்ணணுமா? சுமக்கணும். அது ரொம்ப லகுவானதான். வேதம் சொல்லுகிறது அவருடைய பாரத்தை சுமப்பது தான் ரொம்ப கஷ்டம். இயேசுடைய சிலுவை சுமப்பது தான் ரொம்ப கஷ்டம். தன் சிலுவையை சுமப்பது எளிது. அப்போ நம்ம அட்லீஸ்ட் மற்றவங்களை குறித்து நெகைக்காம, அவங்கள காமெடி பண்ணாமல் சிரிக்காமல், அவங்களுக்காய் கொஞ்சம் பரிதாபப்பட்டு கொஞ்சம் ஜெபித்தா ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கு நம்ம அதை செய்வோமா என்றால் நிச்சயமாக செய்யும் பொழுது பெரிய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தருகிறவராக இருக்கிறார். அதுக்கு ஒரே ஒரு காரியத்தை வாசி நம்ம முடிச்சிடலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 13-14 வாசிக்கலாம். கலேஷியன்ஸ் 13-14 பார்க்கலாம். சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு எதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். இங்க பாருங்களேன், பவுல் சொல்றாரு, எப்பா நீங்க சுயாதீனத்துக்காய் அழைக்கப்பட்டிருக்கீங்க. அந்த சுயாதீனத்தை உங்க சுயநலத்துக்காக யூஸ் பண்ணாதீங்க. சுயநலத்துக்காக யூஸ் பண்ணாதீங்க. பைபிளில் கொஞ்சம் நாகரிகமாக அழகாக போட்டிருப்பாங்க, நமக்கு புரிகிற மாதிரி தெளிவாக. நம்ம சுயநலத்துக்காக ஃப்ரீடமை யூஸ் பண்ணக்கூடாது. எந்த ஃப்ரீடமை? ஆண்டவர் கிருபையாக இருக்கிறார். எத்தனை முறை நம்ம பாவம் பண்ணிட்டு வந்தாலும், எவ்வளோ பண்ணிட்டு வந்தாலும் ஆண்டோட சமூகத்தில் வந்து ஆண்டவரே என்னை மன்னியும், என்னை ரட்சியும்னா ஆண்டவர் நம்மளை ரட்சித்து மன்னித்து மீண்டும் தகப்பனாக ஏற்றுக்கொள்வார் என்ற அந்த ஃப்ரீடமை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம சுய லாபத்துக்காக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆனால் அது எதற்காய் பயன்படுத்த வேண்டும் என்றால், அடுத்த வசந்த வாசிங்க. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல, உன்னிடத்துல நீ அன்பு கூறுவதை போல. அப்படின்னா நீய நான நரகத்துக்கு போயிடக்கூடாது, நீய நான சாபத்துக்குள்ள போயிடக்கூடாது, நீய நான வியாதிக்குள்ள போயிடக்கூடாது, மற்ற காரியத்துக்குள்ள நம்ம சிக்கி கொள்ளக்கூடாது என்ற கவனம் நமக்கு இருக்கிறதை போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக, பிறரிடத்திலும் அன்பு கூறுவாராக. இதுவே பிரமாணமாய் இருக்கிறது. இதுதான் பிரமாணம். அப்ப மற்றவர்கள் எதிலையா போய் மாட்டிக்க கூடாது, மற்றவங்க அவங்க தேவையில்லாம கஷ்டத்துக்குள்ள போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்? எச்சரித்து கொண்டே இருக்க வேண்டியது அவசியம். இப்போ ஒருத்தனுக்கு நல்ல உடம்பு ஃபுல்லாக கொழுப்புக்குதுன்னு வச்சுங்களேன், டாக்டர் சொல்லிட்டார் உங்களுக்கு எல்டிஎல் அதிகமாக இருக்கு. எஸ்டிஎல் இருந்தால் கூட பரவாயில்ல, மாத்திரை போட்டு கம்மி பண்ணிடலாம். எல்டிஎல் அதிகமாகுது. டெய்லி மட்டன் பிரியாணி சாப்பிட்டா என்ன ஆகும்? சீக்கிரமாக நானும் 30 வருவோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி சாயங்காலம் போல் ஒரு 8 நாள் கழிச்சு இன்னொரு ஜபம் வைப்போம். அவ்வளோதான், எங்கள் வேலை முடிஞ்சிடுச்சு. அதுக்கு மேலே போவோங்கய்யா.
கூப்பிட்டா கூட வேலைக்கு தந்துருவோம். எதுக்கு அதை இல்லாத இடத்துக்கு எதுக்கு போய் ஜாப் பண்ணி கிடக்கணும் அப்படின்ருவோம். ஆனால் அதே ஆளுகிட்ட உங்களுக்கு தான் எல்டிஎல் அதிகமாகுதுல, மட்டன் பிரியாணி சாப்பிடாத அப்படின்றது எச்சரிப்பு. எச்சரிப்பு என்பது நீ கேர்ஃபுல்லாயிரு, மற்றவங்களை ஜாக்கிரதையாயிரு, உன் உடன் பிறந்த சகோதர ரத்தத்தினால, இயேசுவின் ரத்தத்தினால பிறந்தவர்களுக்கு அறிவுரை சொல்லுவது என்பதில் கவனமாக சொல்லணும், அதை ஏற்றுக்கொள்ளணும். நம்ம எப்படி தெரியுமா இருக்கிறோம், யாராவது சொன்னால் கூட ஆமாம் இவர் பெரிய யோசுவா வந்துட்டார் சொல்கிறதுக்கு, இவங்க பெரிய எஸ்தரு வந்துட்டாங்க சொல்கிறதுக்கு. அப்படி இருக்கிற வரைக்கும் நீ ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டது என்பதை நீ உணராமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இன்றைக்கு ஒருவரை தாங்குவது என்பது உன்னை நேசிக்கிறது போல, உன் குடும்பத்தை நேசிப்பதை போல, உன் பிள்ளைகளை நேசிப்பதை போல, உன்னோடு இருக்கிறவர்களை, உன் திருச்சபையில் இருக்கிறவங்களுக்காய் நீ நேசிப்பதும் அவர்களை தாங்குவதும் அவர்களுக்காய் செபிப்பது என்பது ரொம்ப அவசியமான ஒரு காரியம். அதை செய்கிறோமா? இந்த சின்ன சின்ன மாற்றம் கூட இல்லாமல் நீயும் நானும் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டோம், பிரித்து எடுக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் எந்த விதத்துலையும் செல்லாது. எந்த விதத்துலையும் ஒன்றுமே தெரியாத ஒரு எம்பியை செலக்ட் பண்ணி பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பிச்சா எப்படி இருக்கும்? கொரட்டை விட்டு 4 மணி நேரம் தூங்கிட்டு வருவான். தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா அங்கே பேசுகிற ஹிந்தியில் பேசினாலும் புரியாது, இங்கிலீஷில் பேசினாலும் தெரியாது, ஏன்னா நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது. இன்றைக்கி நிறைய ஆவிக்குரிய பிள்ளைங்களை அப்படி தான் சர்ச்சில் வந்து உட்காந்துக்கிறது, எவ்வளோ பிரசங்கம் பண்ணாலும் புரியாது, எவ்வளோ பிரசங்கம் பண்ணாலும் தெரியாது. ஏன் அப்படின்னா நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் என்ற ஆவியும் கிடையாது, அன்புனால மற்றவர்களை தாங்குவதும் கிடையாது, ஒரு மாற்றமும் கிடையாது. இன்றைக்கு அப்படி இல்லாமல் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உன்னையும் என்னையும் பிரித்தெடுத்திருக்கிறார் என்ற ஒரு நிச்சயத்தை திரும்பவும் நமக்கு தருகிறவராயிருக்கிறார். இருந்த இடத்துல கண்களை மூடி பரிசுத்த ஆவியானவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, ஒருவேளை இன்னைக்கு தாங்க நான் உண்மையிலே நான் பிரித்தெடுக்கப்பட்டதுக்கான ஒரு பெரிய காரியத்தை அறிந்திருக்கிறேன், இனி என் வாழ்க்கையில் புதிய மனுஷனை தரித்து கொள்ளுவாங்க. புதிய மனுஷன் எப்படி இருப்பான் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவரை இருதயத்தில் வைத்துக்கொண்டு இயேசுவை போலவே நான் மாறி வாழ உண்மையிலே நான் ஆசைப்படுறேங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா, நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவர் உன்னை உள்ளத்திலிருந்து வெளிப்புறம் வரைக்கும் சுத்தமாக மாற்றுகிறவராயிருக்கிறார். பாத்திரம் கழுவப்படும் பொழுது முதல்ல உள்ளதான் கழுவணும். வெளியே கழுவிட்டோம் அப்படின்னா பார்க்குறவங்க உள்ள என்ன அழுக்காகுதுன்னு தெரியாது. அப்போ நீயும் நானும் கழுவப்படும் பொழுது, சுத்திகரிக்கப்படும் பொழுது நம்முடைய இருதயம் சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. அதுக்கப்புறம் வெளியே கேரக்டரு, வெளியே இருக்கிற குணாதிசயங்கள் எல்லாம் தெளிவாய் அவரே மாற்றி விடுகிறவராக இருக்கிறார். அதுக்கு செய்ய வேண்டிய விஷயம் என்ன வாங்க, வேத வசனத்துக்கு அப்படியே கீழ்ப்படியணும். அப்படியே நம்புவாய் என்றா, அப்படியே ஏற்றுக்கொள்வாய் என்றா, இன்றைக்கு உன் வாழ்க்கையில உனக்கு முன்னாடி இருக்கிறது உடைவது மாத்திரமல்ல, ராஜாவிடத்தில் தயவு கிடைப்பது மாத்திரமல்ல, நீ இயேசுவை போல மாறுகிற அடையாளமாய் இருக்கிறது. இஃப் யூ ஆர் எலெக்டட் பர்சன், நீ தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் என்று நீ எண்ணுவாய் என்றா, ஆண்டவர் என்னை உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே என்னை பேர் சொல்லி அழைத்தவர், தாயின் கருவில உருவாவதற்கு முன்பதாகவே என்னை பார்த்தவர் என்று நீ நம்புவாய் என்றா, உன்னுடைய குணாதிசயங்கள் மாற வேண்டும், உன் இருதயங்கள் மாற வேண்டும். உன் கடினமான பிடரிய தாழ்த்த வேண்டிய இடத்துல எல்லா இடத்துலையும் தாழ்த்த வேண்டிய இடம் என்று கிடையாது. விசேஷமா ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்பொழுது உன் பிடரிய தாழ்த்தி, பரிசுத்த ஆவியானவரே என்னை சுத்திகரிங்க ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு நான் அப்படியே செவி சாய்க்கிறேன், உம்முடைய வார்த்தைக்கு ஒன்று கூட கூட்டாம குறைக்காம என்ன சொல்லுதோ அதை அப்படியே உள்வாங்கி நான் நடக்கிறேன் என்று சொல்லும் பொழுது ஆவியானவர் சந்தோஷப்படுகிறவராய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அப்படிப்பட்ட ஒரு சந்ததியை தான் எதிர்பார்க்கிறார், அப்படிப்பட்ட ஒரு ஜனத்தை தான் இந்த காலையில் எதிர்பார்க்கிறார். அதுல நீயும் நானும் இருப்போம் என்றால் நிச்சயமாகவே பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்கிறவராய் இருக்கிறார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலையில நீர் எங்களை பிரித்து இருக்கிறீர், எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது ஆண்டவர், விசுவாசம் இருக்கு. நாங்கள் உலகத்தான் அல்ல, உலகத்துக்குரியவர்கள் அல்ல, உலகத்துக்கு ஏற்ற ஒத்த வேஷம் போடுவது கூட கிடையாது ஆண்டவர். அந்த நம்பிக்கை எங்கள் விசுவாசி ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்குள்ளே இருதயத்தில்
புதிய ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரை. அந்த ஆவி பரிசுத்த ஆவியானவராய் இருந்து எங்களுக்குள்ள கிரியை செய்ய உதவி செய்யுங்க. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட சந்ததி என்பதை அன்புனால வெளிப்படுத்துகிறவர்களாய், அன்புனால மற்றவர்களை தாங்குகிறவர்களாய் எங்களை ஒவ்வொருவரையும் மாற்றுங்க. எங்கள் திருச்சபையில் ஒரு பெரிய எழுப்புதலை அன்புனால கொண்டு வரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் சத்தியம் விடுதலையாக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவை நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்தாவியனுடைய அன்பும் இன்று என்றும் நம்மை ஒவ்வொருவுடன் சதா காலமும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார்.